எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல விஷால் பற்றி சொல்லணும்னா, கிரிக்கெட்டில் சினிமாவில் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் விஷால் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் வந்து விஷாலோட தில்லு. ஏன்னா அது வந்து ரைட்டோ ராங்கோ அவரோட தைரியனால தான் வந்து இன்றைக்கி அவர் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு. அண்ட் அந்த விஷயத்த வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நாங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ண பார்க்குறோம். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்னால் விட்னே விஷால், ஐ டோன்ட் மீன் யுவர் 40 years old. இல்லை, பட் அது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு 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 எனர்ஜி பூஸ்டர், ஒரு என்கரேஜ்மெண்ட், பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு நடிகராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் ஐ லைக் டு விஷ் விஷால் அண்ட் தி என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இன்னொன்று அவர் சேர்ந்துருக்கிறது பார்த்தா தனஞ்சயன் சாரோட. தனஞ்சயன் சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லலாம் வந்து எல்லாமே கேம் ஸ்பிரிட்டில் தான் இருக்கும். ஆனால் ஒரு இந்தியன் பிளேயர்ஸும் சரி, பாகிஸ்தான் பிளேயர்ஸும் சரி, பாரபட்சமே பார்க்காம ஜெயிக்கணுங்கிற ஒரே ஒரு விஷயத்தோட தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தனஞ்சயன் சார் வந்து பாரபட்சமே பார்க்காம எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணால் அந்த படத்தை நிற்க வைக்க முடியுமோ அந்த பல்ஸை கரெக்டாக பிடிச்சி வச்சிருக்கிற ஒருத்தர். ஸோ இந்த டீம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் லைக் டு விஷ் எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் ஒர்க். இன்னும் ஒரே ஒரு விஷயம் விஷால் பற்றி சொல்லணும்னா, ஹீஸ் கிவன் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அரவிந்த், அவருக்கு வந்து ஒரு கேரக்டர் நடிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஷால், அண்ட் ஒன்ஸ் அகேன் ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ்.